அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் வீரா. இந்த யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மிதுன ராசி. அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் உங்களோட நேம் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும், இல்லை உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் மட்டுமே வச்சு ப்ரிடிக்ஷன் பண்ணணும், விஜய் ஆனந்த் அவருடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இமீடியட்டாக. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பெரிய ஒரு வலி ஏற்பட்டிருக்கலாம். காதல், திருமணம், கணவர் மனைவி, காதலி காதலன், இப்படி இந்த ஒரு விஷயங்களால் உங்கள் வாழ்க்கையில் என்டையர் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம். நெகட்டிவ் இம்பேக்ட், பாசிட்டிவ் இம்பேக்ட். ஆனால் நெகட்டிவ் இம்பேக்ட் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா டக்குன்னு ஒரு மனசுக்கு வலி ஏற்பட்டுச்சுன்னா அதிலிருந்து மீண்டு வரதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். மன்னிச்சிடுங்க அவங்கள வலி கொடுத்தவங்கள மன்னிச்சிடுங்க. என்னங்க சொல்கிறீங்க? மன்னிச்சு பாருங்கள். இப்போ புதன் வலு இழந்திருக்கிறார், ராகுவோட கூடியிருக்கிறார், மாயா வலையில் மாட்டிகிட்ருக்கிறார். ஸோ இந்த மாதிரி டைமில் கோபம் அதிகமாக வரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு கோவப்படாதீங்க. மன்னிச்சிட்டிங்கன்னா வேறு லெவலுக்கு போயிடுவீங்க. வேறு லெவலுக்கு போயிடுவீங்க. பியூட்டிஃபுல்லான லைஃப் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சில விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, கடவுள் நமக்கான வழி வாய்ப்புகள், இன்னும் ஏராளமான விஷயங்கள் வாழ்க்கையில் நிறைய புரிதல் ஏற்பட்டு கொடுக்கும். அந்த புரிதல் எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப உச்சபட்ச சந்தோஷத்தை கொடுக்குங்க. ஏன்னா இன்றைக்கி ஜீரோவாக இருக்கிறவங்க டாப்பில் இருக்கிறவங்க ஜீரோ ஆகிருக்காங்க. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன் அப்படின்றது, ஏற்றம் இருக்குன்றது வாழ்க்கையுடைய யதார்த்தம். இது எல்லாருக்குமே ஏற்படும். ஓகேங்களா? இப்போ கோச்சாரத்தில் குரு விரயஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னா விரயத்தை கொடுத்துருமா? இல்லைங்க. நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை கொடுக்கும். ஏன் நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது? பாசிட்டிவ் ஏகப்பட்டது இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது நபர் வருவார். புது நபர்னால் உடனே காதலி காதலன் அப்படின்னு மட்டும் நினச்சிட வேணாம். ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல அண்ணன், நல்ல தங்கச்சி, இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு புது லைஃப், புது ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு புது சிஸ்டர் வருவாங்க, ஒரு புது பிரதர் வருவாங்க, புது ஃப்ரெண்டு வருவாங்க. காதலி எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் காதலன் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கைன்ற விஷயம், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்புன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே வேறு லெவலுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு சூட்சம ரகசியம் என்னென்னா, நீங்கள் எந்த சூழ்நிலையும் யாரையும் வெறுக்கக்கூடாது. 5ஆம் இடம் சுக்கிரன், ராகுவோடி பிடி இப்போ மேஷத்தில் வந்துருச்சு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வந்துருச்சு. ஒரு இலக்கை நினைக்கிறீங்க, பெரிய லாபம் அள்ளி கொடுக்குது. சூப்பர் தான், கண்டிப்பாக சூப்பர், ரொம்ப சிறப்பு. சாதகமான பலனை ஏற்படுத்தி கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இன்றைக்கி நமக்கு தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம், அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன? ஒரு 5 நாளில், ஒரு 3 நாளில், ஏன்னா கடந்து வந்திருக்கீங்களே, அதனால் அவசரப்படாதீங்க. ஏன்னா சில பேருக்கு சுய ஜாதகத்துக்கு மனசு கிரகம் கெட்டு போயிடுச்சுன்னா கண்ணாபின்னான்னு பேசிடுவாங்க. இப்போ மிதுன ராசி, ரிஷப லக்னம் கூட எடுத்துக்கலாம். ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். 5 புதன் நீசமாய் கெட்டு போயிருக்கார், புத்திக்கு எடுத்து விட்ருவோம். கடக லக்னம் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு டென்ஷனை கொடுத்துருக்கு, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை ஃபார்வர்ட் பண்ண வச்சு தொந்தரவு கொடுத்துரும். சரி விடுங்க, கடக லக்கணம் ரிஷப லக்கணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிதுன ராசின்ற ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசும். நான் உதாரணமாக சொல்கிறேன். அப்போ மனசுதானம் கெட்டு போகும்போது என்னென்னமோ ட்ராக்கில் இழுத்துட்டு போகும். அந்த ட்ராக்கில் போயிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய லெவல், சிந்தனை, செயல்கள் எல்லாமே வேறு ஒரு தரத்துக்கு உங்களுக்கு கொண்டு போக போகுது. வேறு ஒரு லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போக போகுது. வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு, வலிகள், ஏமாற்றங்கள், இது எல்லாமே டெம்பரவரி தான். ஏன்னா மெயின் பிக்சர் வருது. நீங்கள் உறுதியாக சக்ஸஸ் ஆக போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க. குருவுடைய 5ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பார்த்து வீடு, வாகனம், சொத்துக்கள் குவியக்கூடிய நேரமே வந்துருச்சு. ஒரு புது பர்சன் வராங்க அப்படின்னு பார்த்தா அது அண்ணன், தங்கச்சி, நிறையா சொல்லிட்டேன். அப்போ அந்த நபர் மூலிமா உங்களுக்கு ஒரு ஏற்றம், மாற்றங்கள் நிச்சயம். ஒரு வீடு, வாகனம், சொத்து, ஒரு பைக்கு, இல்லை ஒரு காரு, ஒரு வீடு, இந்தமாதிரி ஏதாச்சும் ஒரு தேவை ரொம்ப இப்போ வேணும்னு நினைக்கும், அதை வாங்க வச்சிடும். 9ஆம் பார்வை 8ஆம் இடம், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு ரொம்ப நாளாக இருக்குது, கிளியர் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக. என்னங்க, குருவுடைய பார்வை வலுத்துச்சுன்னா அந்த 8ஆம் இடத்தை பார்க்க வலுக்கும் போது இன்னும் பிரச்சனை அதிகமாக போகும். இல்லை, சுபத்துவமாக்கி அதை மீண்டு கொடுத்துரும். ஏன்னா இப்போ கோச்சாரத்தில் இந்த இடத்துல எந்த கிரகம் இல்லை. சரி, சுய ஜாதகத்தில் இருக்குங்க, மகரத்தில் 8ஆம் பார்வையில் பார்த்துன்னா ஏதாவது தடையை கொடுத்துரும். எதுவும் ஆகாது, எல்லாமே வெற்றி தான்.
நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்போ உங்களுக்கு திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிற மனைவி அவ்வளோ ஸ்வீட் பர்சனாக இருப்பாங்க. உங்களுக்கு வரப்போகிற கணவர் அவ்வளோ ஸ்வீட் பர்சனாக அப்படி நீங்களே மெய் மறந்து அதை பார்ப்பீங்க, அவ்வளோ ரசிப்பீங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து வாழ்க்கை முழுவதும் ஒரு 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 சில பேர் குடிப்பழக்கம், ஒரு சில கெட்ட பழக்கங்களால் அடிமையாகி அதில் இழந்த பணத்தை லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் இழந்தவங்க, சில விஷயங்கள் நம்மளை சொல்ல முடியாதுல்ல டீப்பாக. எதுவுமே குடிப்பழக்கம் எதுவாக இருந்தாலும் அந்த அந்த பழக்கத்துக்கு ஒரு எண்டு, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, ஹை லெவல் பீப்புளை பார்க்க போகிறீங்க. ஹை லெவல் பீப்புள் பார்க்கும்போது உங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே ஹையாக தான் இருக்கும். அப்போ தெளிவடையும், அந்த புத்தி வந்து தெளிவடையும். புத்தி தெளிவடைஞ்சிட்டாலே நல்ல பாதைக்குள்ளே நீங்கள் போக தொடங்கிடுவீங்க. உங்களுக்கான வழி வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்க தொடங்கிடும். அது வேறு ஒரு லெவலுக்கு கிடைக்குங்க, வேறு ஒரு லெவலுக்கு. சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படியேப்பட்ட ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும். அடுத்தது சுக்கிரனுடைய 7ஆம் பார்வை சொந்த வீட்டை பார்த்து 5ஆம் இடத்தை, அதிர்ஷ்டஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுது, காதல் ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுது, புத்தி ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுது. மனசு வந்து 5ஆம் இடத்தை வந்து தெளிவடைய வைக்குது. கேதுவுடைய நட்சத்திரத்துலேருந்து பார்க்கும்போது என்ன பண்ணும், 4ஆம் இடம் வீடு வாகனம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை சிறு சிறு தொந்தரவுகள் கொடுக்கும். அதை கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே அதுக்கு கவனத்தில் எடுத்துகிட்டு போகணும். பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க, கார் எடுத்துகிட்டு போகிறீங்க, வண்டி என்ன பிரச்சனை அது சம்மந்தமான விஷயங்கள் பார்த்துக்கணும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், சின்ன சின்ன நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இதை உடனே அவங்கள பார்த்து கிளியர், அவ்வளோதான். சும்மா நாம் வந்து பெருசாக தான் எதுவும் ஆகாது, நல்லது தான் உங்களுக்கு நடக்கும். அம்மாவுக்கு ஒன்றும் நடக்காது, எதுவும் இல்லை. ஸோ நல்லது தான் நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வந்துட்டிங்கன்னா எல்லாமே உங்கள் கையில் வந்துடும். ஆனால் அது சாபம் விட்டுறாதீங்க. அவன் இதாக அப்புறம் பாரு நல்லா இருப்பானா அப்படி, அதெல்லாம் வேணாம். உச்சபட்ச வலி கொடுத்தவனுக்கும் நல்லா இருக்கணும், அந்த பையன் நல்லா இருக்கணும், அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும், அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். பரவாயில்ல, எனக்கு துரோகம் தானே பண்ணிட்டேன், பரவாயில்ல நல்லா இருக்கட்டும். எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா, பரவாயில்ல நல்லா இருக்கு, அந்த பொண்ணு நல்லா இருக்கணும், அந்த பையன் நல்லா இருக்கணும். பாசிட்டிவ் வேர்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். இது வேறு ஒரு லெவலுக்கு எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் இங்கே வந்து ஒரு 1000 கிலோமீட்டருக்கு நடந்து போய் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன பவர் கிடைக்குமோ அந்த பவர் மன்னிக்கிறது மூலியமாகவே கிடைக்கும். ஆனால் கோவப்படவே கூடாது, பொறாமப்படவே கூடாது. உதாரணத்துக்கு உங்களை விட்டு விலகி போன ஒரு பையன், இல்லை உங்களை விலகி போன ஒரு பொண்ணு, அவங்க ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணி 2-3 மாதத்தில் ஒரு வீடு வாங்கிடுறாங்க, கார் வாங்கிடுறாங்க, டாப் லெவலில் போயிட்டாங்க, சூப்பராக இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும். இதை சொல்லிட்டிங்கன்னா வாழ்க்கை செம லெவலுங்க. அப்படியே உங்கள் ஜாதகத்தில் அப்படியே 5ஆம் இடம் லக்கணத்துக்கு 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிடும். ராசிக்கு 5ஆம் இடம் தான் சுக்கிரன் ஆச்சு, டேரெக்டாக பார்த்துட்டு சூப்பராகிடும். ஏங்க ஆனால் இந்த சூப்பராக ஆகணுன்றதுக்காக தான் நான் நல்லது நினைக்கிறேன்ற மாதிரி இல்லாமல் என்னுடைய எண்ணம் அவங்க நல்லா இருக்கணும். அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வரும்போது உயர்வான விஷயங்கள், உயர்வான நிலைக்கு போவதற்கான வழி வாய்ப்புகள் அத்தனையும் திறக்கப்படும். அது உங்களுடைய நிலையை உயர்த்திக்கிட்டே போகும், உயர்வான விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேலே ஒரு வெற்றி வேணுமா? வேணும். அந்த வெற்றி மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய அளவில் உயர்வான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உன்னதமான ஒரு யோகா வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் கெட்ட வார்த்தை பேசிடாதீங்க. கெட்ட வார்த்தை பேசினா மேலும் மேலும் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பாகிஸ்தானம் சந்திரன் 2ஆம் இடம் கெட்டு போய்விடும். சுயஜாதத்தில் கெட்டு திரும்பி திட்ட இன்னும் கெட்டுக்கிட்டே இருக்கும். ராசிக்கு 2 தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மிதுனத்துக்கு 2ஆம் இடம் சந்திரன், இப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடமும் பாதிக்கும். சூரியன் என்ற வீட்டுக்கு 2ஆம் இடமும் பாதிக்கும். அப்படியே லைனாக பாதிக்க உங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து மைனஸில் போயிட்டே இருக்கும். நான் பாருங்களேன், வீடியோவுக்கு வந்து நான் சப்ஜெக்ட் பேசணும்னு நினச்ச சப்ஜெக்டில் ஒரு 2% தான் பேசியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதோடைய விளக்கம் வந்து இது ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லும்போது தான் அந்த சேஞ்சஸ் தெரியும். ஓகேங்களா? இதில் ரொம்ப முக்கியமாக வந்து நியூமராலஜி சம்மந்தமாக நீங்கள் பார்க்கணுன்னா 9035202531 இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணால் வீரா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணுறதோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் நான் வந்து ட்ராவல்லே இருப்பேன், கண்டினியூவாக ஃபோன் எடுக்க முடியாமல் போச்சுன்னா மன்னிச்சிக்கங்க. அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறது என்னுடைய பொறுப்பு. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.
திருமணம் சம்மந்தமான விஷயத்துக்கு கூட ஒரு விஜயானந்துக்கு அவர் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் டைரக்ட் ஃபோன் பண்ணிக்கலாம். அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். நல்லதே நடக்கும். நிச்சயமாக நல்லது தான் நடக்கும். இந்த காணொளி உபயோகமாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கமெண்டில் நான் நினச்ச விஷயம் நடக்கணும் ஒரு பாசிட்டிவ் வார்த்தையை நீங்கள் விதைங்க. இந்த விதை பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். இது ஒரு புது சேனல். சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா தான் நடக்கும். கடவுள் கைவிட மாட்டாருங்க. நல்லது தாங்க பண்ணுவார். இந்த கியூஆர் கோடுக்கு ஏதாவது நன்கொடை கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் கொடுக்கலாம். கட்டாயம் எதுவும் இல்லை. ஏதோ இந்த வீடியோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கியூஆர் கோடுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே அனுப்பலாம். விருப்பப்பட்டால். கட்டாயம் எதுவும் இல்லை.